எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோட்ல பூண்டு சட்னி வாங்க எப்படி பண்ணணும் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 பல்லு பூண்டு இதெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகா இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு புளி. உங்களுக்கு கலர் வேணும்னா 2 காஷ்மீரி மிளகா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் ஓப்பன் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த அளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், உடச்ச உளுந்து, பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதியும் இதில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஸோ இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம பூண்டு சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு நம்ம நார்மலாக இது மேலே ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். தொட்டுக்கு எதுவும் பெருசாக தேவையில்லை. இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என் சேனலில் 100+ வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் உங்கள் ஃபேவரட் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.